பல்லவி, பல்லவி, எங்கடி இருக்க? இங்க கொஞ்சம் வரியா? ஏய், உன்னையத்தான் எவ்வளவு நேரம் கூப்பிடுறேன். எங்க போன? சீக்கிரம் வாயேன். இரு பாரேன். ஏய் ஜீவா, நான் துணி துவைச்சிக்கிட்டு இருந்தேன். தண்ணி சத்தத்துல நீ கூப்பிட்டதே காதுல விழல. என்னடா இதுக்கு கூப்பிட்ட? ஏய், என்ன இது கையில தட்டு? எங்க கிளம்பிட்ட? மணி எத்தனை ஆகுதுன்னு உனக்கு தெரியுமா இல்லையா? இந்த 4 துணியை துவைக்கிறதுக்கு எவ்வளவு நேரண்டி உனக்கு? இங்க வா, உப்புமா செஞ்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு போ. என்னது, உப்புமா செஞ்சிருக்கியா? எதுக்குடா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? நான் வந்து செஞ்சு கொடுக்க மாட்டேனா? யோ, உனக்கு பசி எடுத்துச்சுன்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, நான் செஞ்சிருப்போம்ல. ஏன்டா இப்படி கஷ்டப்படுற? பரவாயில்லடி, இருக்கட்டும். நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன். எவ்வளோ வேலையை தான் நீ பார்ப்ப? ஏன் நான் செஞ்சு கொடுத்தா நீ சாப்பிட மாட்டியோ? அப்படியெல்லாம் இல்லை, உனக்கு ஏன் கஷ்டம்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை. அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவிட்டேன். நீ இப்போ சாப்பிட்டுட்டு கொடு. மத்தியானத்துக்கு சாப்பாடு செஞ்சு சாம்பார் வைக்கிறேன். ஜீவா, என்ன எல்லா வேலையும் நீ செஞ்சா நான் எதுக்கு இருக்கேன்? நான் பார்த்துக்கிறேன் வீடு. சரி, நீ சாப்பிட்டியா? நானா சாப்பிட்டேன். இந்த நீ சாப்பிடு. இங்கே வா, ஊட்டி விடுறேன். ஏய், பொய் சொல்லாத. இருந்ததே கொஞ்சோண்டு ரவை தான் இருந்துச்சு. அதில் ஒரு ஆள் தான் சாப்பிட முடியும். நீ எப்படி சாப்பிட்ருப்ப? எல்லாத்தையும் செஞ்சு அப்படியே எனக்கு தான் கொண்டு வந்திருப்ப. வா, 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஏய், எனக்கு பசி இல்லடி, நீ சாப்பிடு. உனக்கு பசிக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாதா? நீ என் கூட ஷேர் பண்ணி சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். இல்லை, எனக்கு வேண்டாம்ப்பா. என்னடி நீ எல்லாத்துக்கும் அப்படி பிடிவாதம் பிடிச்சா என்ன ஆகுது? நான் தான் எனக்கு பசிக்கலன்னு சொல்றேன்ல, நீ சாப்பிடுடி. இல்லை, நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். சரி வா, 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். நான் உனக்கு ஊட்டி விடுறேன். உனக்கு நான் ஊட்டி விடுறேன். ஜீவா, என்னதான் எதுவும் நம்ம கிட்ட இல்லைனாலும் நம்ம 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாத்தியா? நம்மளுடைய சந்தோஷங்கிறது காசு பணத்திலேயோ இருக்கிற இடத்துலயோ இல்லை ஜீவா. நம்ம யார் கூட எப்படி இருக்கிறோங்கிறத பொறுத்து தான் இருக்குல்ல. நான் இப்பதான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஜீவா. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல சாப்பிடு, சரியா? உள்ள வரலாமா? அத்தை, வாங்கத்த வாங்க. என்ன உள்ள வரலாமான்னு கேள்வியெல்லாம் கேக்குறீங்க? தாராளமா உள்ள வாங்க. இது உங்க வீடு, நம்ம வீடு அத்தை. வாங்க. பல்லவி, நீ பேசிட்டு இரு. நான் பக்கத்துல வசந்தி அக்கா வீட்டுல போய் சேர் வாங்கிட்டு வரேன். ஏ ஜீவா, என்னை தனியா விட்டுட்டு போற? நான் என்ன பேசுறது? எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. அம்மாடி பல்லவி, சேரெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இந்தா, நான் தரையில உட்காந்துக்கிறேன். எங்கும் போக வேணான்னு சொல்லு. அத்தை, தரையிலலாம் வேண்டாம். இருங்க, சேர் வாங்கிட்டு வரோம். இல்லை, பாய் போடுறேன், பாயிலையாவது உட்காருங்களா அத்தை. முத வீட்டுக்கு வந்திருக்கீங்க, குடிக்க எதுவும் கொண்டு வரட்டுமா? என்னடி பல்லவி, வீட்டுக்கு யாரும் விருந்தாடி வந்தா டீ எதுவும் போட்டு கொடுக்கணும்னு தெரியாதா என்ன? சரி, நீ பேசிக்கிட்டு இரு. நான் போய் டீயாவது போட்டு கொண்டு வரேன். உப்புமா அங்கே மூடி வைக்கிறேன், சாப்பிடணும், சரியா? சரி. எங்கம்மா போறான் அவன்? அத்தை, உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு அவ்வளோவா எந்த வேலையும் தெரியாது. ஜீவா தான் எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறேன். அத்தை, முதல்ல எங்கள் 2 பேரையும் மன்னிச்சிருங்க அத்தை. நாங்கள் எதுவும் உங்களை கஷ்டப்படுத்திருந்தா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அத்தை. அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா. நான் தான் உங்ககிட்ட மறுபடி மன்னிப்பு கேட்கணும். தேடி நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு வந்தீங்க. ஆனால் என் பிள்ளையை நான் எம்புட்டு கஷ்டப்படுத்தணுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்தி வெளியே அனுப்பிட்டேன். ஒரு பெத்த தாயா இருந்து என்னென்னலாம் செய்யக்கூடாதோ அவ்வளவு கஷ்டத்தையும் அவனுக்கு நான் கொடுத்துட்டேன். நான் மட்டும் அன்னைக்கு அப்படி பேசாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நீங்கள் 2 பேரும் இப்படியெல்லாம் கஷ்டப்படுவீங்களா? என்னைய மன்னிச்சிருமா. இனி நீங்கள் 2 பேரும் இங்கே இருந்து கஷ்டப்பட வேணாம். நம்ம வீட்டுக்கே போகலாம் வாங்க. அத்தை, நம்ம வீட்டுக்கா? அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே. பல்லவி, இங்க கொஞ்சம் வா. சொல்லு ஜீவா. என்னடி நீ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பாவம், அம்மாவுக்கே முட்டி வலி, கொஞ்ச நேரம் கூட நிக்க முடியாது. இவ்வளவு நேரம் நிக்க வச்சே பேசுற. உட்காரு சொன்னா என்ன? நான் தான் போய் சேர் வாங்கிட்டு வரேன்னு சொன்னோம்ல, கேட்க மாட்டியா? அதெல்லாம் எதுவும் வேணான்னு சொன்னமா. நான் சொன்ன விஷயத்துக்கு என்ன முடிவுன்னு கேட்டு சொல்லு, நான் கிளம்புறேன். அத்தை, என்னத்த முத வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எதுவும் சாப்பிடாம போறீங்க? அத்தை, ஒரு வாய் உப்புமா செஞ்சிருக்காரு உங்க பிள்ளை, சாப்பிட்டுட்டு போங்களே அத்தை. இல்லை, பரவாயில்லம்மா. நம்ம வீட்டுக்கு வந்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரியே இருந்தா நான் சாப்பிட்றேன். இங்கே வேண்டாம், நான் வாரேன். அவங்ககிட்டையும் சொல்லிடு, உங்களோட நல்ல முடிவுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஏய், என்னடி சொன்னாங்க? என்னென்னமோ பேசிட்டு போறாங்க. மாமியார் மருமகளை என்ன பேசுனீங்க? என் அத்தைக்கு நான் இங்கே கஷ்டப்படுறது பிடிக்கலையா, அதனால நம்ம வீட்டுக்கு வாங்க கிளம்பின்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன, ரெடியா இருக்கியா? போலாமா சாயங்காலம்? ஏய், நிஜமாவா? அம்மாவை கேட்டாங்க? என்னால நம்பவே முடியலடி. ஆமா ஜீவா. அம்மா இவ்வளவு சீக்கிரம் மாறுவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் கூட நினைச்சு பார்க்கல ஜீவா. ஜீவா, நம்ம வீட்டுக்கு போலாமா? எனக்கு இங்க பிடிக்கவே இல்லை ஜீவா. நம்ம வீடு எவ்வளோ பெருசா இருக்கும், அங்க எனக்கு எந்த வேலையுமே இருக்காது. எல்லாத்துக்கும் வேலைக்காரங்க இருப்பாங்க. நான் பாட்டுக்கு ஜாலியா இருக்கலாம். அப்போ மேடம் வேலை செய்யறதுல இருந்து தப்பிக்குதான் அங்க போலான்னு துடிக்கிறீங்க, அப்படித்தானே? நீ மட்டும் அங்க வா, அடுத்து எல்லா வேலையும் உன் தலையில தான் மாவுல. அந்த வேலைக்காரங்க எல்லாரையும் வேலையை விட்டு எங்க அம்மா தூக்கிடுவாங்க, பரவாயில்லையா? ஐயோ, அப்படிங்கிற? அப்ப நான் வரமாட்டேப்பா. இங்கேயே என் புருஷன் எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறாரு. எனக்கு இந்த வீடே ஓகே தான். அவ்வளவு பயம் வேலை செய்ய? அப்புறம் இருக்காதா? முன்ன செஞ்சு அனுபவம் இருந்தா தானே. புதுசா வேலையெல்லாம் செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அத்தையா வீடு தேடி வந்து கேட்டுட்டு போறாங்க, என்ன முடிவு பண்றது? என்ன முடிவுனா? நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்? யாருமே இல்லாத நம்ம நிற்கும் போது தங்கமயில் அக்கா தானே நம்மளை இங்கே கொண்டு வந்து விட்டாங்க.
அவங்க கிட்ட சொல்லலாம் இரு. அவகிட்டலாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். சொன்னா அங்கெல்லாம் போவேனா, போனால் மரியாதை இருக்காது, அப்படி இப்படின்னு தான் உரண்டு இருப்பா. நாமளே முடிவு பண்ணி போய்க்கலாம் ஜீவா, இது நம்மளோட லைஃபு. ஏய் பல்லவி, நீ பேசுறது ரொம்ப தப்பு. இது உங்களோட லைஃப், நீங்களே பார்த்துக்கோங்கன்னு அன்னைக்கு உங்கள் அக்கா நம்மளை விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா நேரத்துக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணமே ஆகிருக்காது, தெரியுமில்ல? பழசை எப்பவும் மறக்கக்கூடாதுடி. அவங்க நமக்காக எவ்வளவோ உதவி பண்ணியிருக்காங்க. அதுக்காகவாவது நம்ம அவங்களுக்கு கூட இருக்கணும். புரியுதா என்ன? என்னவோ போ, நீ செய்யறதெல்லாம் எனக்கு பிடிக்கலப்பா. அப்போ நான் செய்யறதுக்கு எதுவுமே உனக்கு பிடிக்கலையோ? அப்போ இனி நான் எந்த வேலையும் செய்யலை. நீ தான் எதுவும் பிடிக்கலன்னு சொல்கிறல்ல, எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ. ஏய், நான் அதெல்லாம் சொல்லல, இப்போ நீ பேசுறது தான் சொன்னேன். சரிதாண்டி, சரிதான். மைனி, நீங்க மட்டும் அவசரப்பட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போகாம இருந்திருந்தீங்கன்னா இப்போ இந்த நிலைமை வந்திருக்குமா? சொல்லுங்க மைனி, ஏன் மைனி நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏண்டி, நான் என்ன வேணுமாடி போனேன்? இருடி பார்க்குறேன், எதுவும் ஆகாது லட்சுமி பிள்ளைக்கு, எல்லாம் நல்லதாக தான் நடக்கும். சாமியை வேண்டிக்கலாமடி. கடவுளே மாறியத்தா, இந்த பிள்ளையும் அம்மாவும் நல்லபடியாக வந்ததுன்னு உனக்கு நான் அங்க பிரதர்சனம் பண்றேன் சாமி. ஆமா, அங்க பிரதர்சனம் பண்ண போறியா? இருக்கும்போது பார்க்கல, இப்பதான் சாமி கிட்ட போற வேண்டுக்க. லட்சுமி, அம்மா லட்சுமி, பாருடா உன் பிள்ளைய பாரு சாமி. சாப்பிட்டு பிட்டு பிட்டு நான் 1000 வாட்டி காதில் கூப்பிட்டாலும் என்ன செத்து போனது உயிர் பழைக்கவா போகுது? அவ்வளோதான் போயிடுச்சு. நீயும் உன் புருஷனை சேர்ந்துக்கிட்டு ஒரு உசுரை எடுத்துட்டீங்க. நல்லா இருக்கா உங்களுக்கு? என்ன பண்ண, ஏன்டி இப்படி எல்லாம் பேசி என் மனசை கஷ்டப்படுத்துறீங்க? இருங்களாடி கொஞ்சம். அதெல்லாம் நாங்கள் காதலையும் வாயிலையும் ஊதி விட்டுட்டோம், சரியா? பிட்டே பிட்டே, எங்கமேலே இங்க பாருடி, பிட்டு முழிச்சு பார்க்கறான் பாரு. இட்டி, நீங்க அப்படியே மேலாப்புல சும்மா ஊதி விட்டுருப்பீங்க, அதான் இம்புட்டு நேரம் புள்ள கட்டுவாயிலே கிடந்துச்சுல்ல, அப்படியே மயங்கி கிடந்திருக்கு. பாத்தியா, நம்ம கும்புற சாமி எப்பவும் நம்மளை கைவிடாதடி. நல்லபடியா இருக்குவ பாரு பிள்ளை ரெண்டும். அம்மாடி ராசாத்தி, என்னைய மன்னிச்சிருமா, நான் செஞ்சது தப்புதான். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான். தங்கா, நீயும் என்னைய மன்னிச்சிரு சாமி. நான் உன்னைய ஏதாவது பேசிவிட்டேன். எத்த பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்கத்த. ஆனால் நான் பண்ணது தப்பு தானே. என்னதான் உங்கள் பிள்ளைய நீ ஒரு அடி அடித்தாலும் நான் கோச்சிக்கிட்டு போயிருந்துருக்க கூடாதுல்ல. அதனால தானே இந்த லட்சுமி இவ்வளோ கஷ்டப்பட்டா. என்னால் தான் என் மாவும் அடிச்சிட்டான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இல்லத்த, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்னதான் நீங்கள் பெரியவங்க பேசினாலும் நாங்கள் பொறுத்து போகாம உங்களை எடுத்து பேசிட்டேன். என்னைய மன்னிச்சிருங்க. இல்லைம்மா, நீ தான் அத்தையை மன்னிக்கணும். இல்லத்த, நீ தான் என்னைய மன்னிக்கணும். ஐயோ ஐயோ, இவங்க வேற ஒன்று சேர்ந்துட்டாங்களா? இனி இவங்க ஆட்டத்தை வேற தாங்க முடியாது. போதும் போதும், இனிமே மாமியாரும் மருமகனும் சண்டையே போட்டுக்க மாட்டீங்களோ? ஒரேடியா பாசத்தை பொழியாதீங்க, கொஞ்சம் மிச்சம் வைங்க. அடே தங்கம், நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் இனி நான் என் மாமியார்கிட்ட எந்த சண்டையும் போட மாட்டேன். நீங்க சண்டை தான் போடுங்க, சமாதானமா இருங்க. அதனால எனக்கு என்ன, உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? என்னடி தங்கம்? ஏண்டி, நீ பண்ண உதவியே நான் மறக்கவே மாட்டேடி. நீங்க 3 பேர் மட்டும் இல்லைன்னா இப்போ ஒரு உசுரப்பா இருந்திருக்க முடியும். எல்லாத்தையும் மனசுல வச்சுக்காம ஓடி வந்து ஒத்தாசை பண்ணீங்களே, ரொம்ப நன்றிடி. என்ன நன்றி எல்லாம் புதுசாக சொல்லிக்கிட்டு? நம்மளாம் யாரும் ஒன்றுக்குள்ள ஒன்று. அது மட்டும் இல்லாத, இந்த நன்றி சொல்கிறதுக்கு பதிலாக ஆளுக்கு ஒரு லிட்டர் காலையிலையும் மாலையிலையும் பால் கறந்து கொடுத்துரு, போதும். அடி பாவி வேலை, ஆளுக்கு ஒரு லிட்டரா? ஏண்டி, அந்த மாடு கறக்கிறதே 1.5 லிட்டர் தான் கறக்கும். இதுல ஆளுக்கு ஒரு லிட்டருக்கு நான் எங்கடி போறதே? என்ன தெரியாத மாதிரி அதிசயமா கேட்குறேன். 1 லிட்டர் பாலை கறந்து அதில் 9 லிட்டர் தண்ணி ஊற்றி அவாவளும் விற்கிறாளவே. நீ என்னம்மா இந்த ஆள் தப்பு பண்ணிக்கிற? இட்டி, நானெல்லாம் அப்படி பண்ண மாட்டேடி. பாலில் ஒரு சொட்டு தண்ணி கலக்க மாட்டேன், அதெல்லாம் ரொம்ப தப்புடி. ஏமா ஏமா, லட்சுமிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, என்னம்மா ஆச்சு? ரசத்தி, ரசத்தி இங்கே எப்படி வந்தா? அப்போ ஊருக்கு எங்கேயும் போகலையா? இங்கே தான் இருந்தாளா? மைனி, அண்ணா வந்துட்டாரு, நாங்க கிளம்புறோம். நீக்கா சின்ன பொண்ணு, வாங்க போலாம். இனி இந்த இடத்துல நாம இருக்க கூடாது. என்னடி, ஏன் போற? இரு, யார் வந்தா என்னப்ப? வேணாம் மைனி, நாங்க போறோம். அண்ணன் என் மூஞ்சில கூட முடிக்காதுன்னு சொல்லிடுச்சு. அது பேச்சுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்ல. நான் போறேன் மைனி, அண்ணனை பார்க்க மாட்டேன். ரசத்தி, என்ன என்ன வேணும்? ஏன்டி என் மேலே இம்புட்டுக்கு அவமா இருக்க? நான் தான் என்னைய மன்னிச்சிருன்னு சொல்கிறோம்ல. அதெல்லாம் முடியாது. மன்னிப்பெல்லாம் கொடுக்க முடியாது. தங்கமயிலே, இருக்கடி, சாப்பாடு எல்லாம் செய்யறேன், சாப்பிட்டுட்டு போங்க. மைனி, வேணும்னே உரண்டு இருக்கையா? ஏன் அப்படி வீணா பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு பேசுற? போ, அண்ணன் பேச்ச கேளு. இனி அண்ணன் பேச்சும் கேட்க முடியாது, ஆட்டுக்குட்டி பேச்சும் கேட்க முடியாது. அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்கவுங்க பேசாம நிப்பாட்டிக்கிட்டோம். என்னத்துக்கு நாம உறவு கொண்டாடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க? என் நாத்தனாக்காரிக்கு நான் எல்லாத்தையும் செய் வந்தா வருவந்தா போவந்தா, அதை கேட்க யாருக்கும் உரிமை இல்லைன்னு சொல்லுங்க. அப்படி என்ன பொல்லாத தப்பு பண்ணிட்டாலவே ஒதுக்கி வைக்கிறாரா? ஒதுக்கி. ஐயோ ஐயோ மைனி, எல்லாமே நீங்க எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருங்க போல இருக்கு. மைனி, அமைதியை புத்துக்கிட்டு போங்க மைனி. ரசதி, மாட்டுக்கு உடம்புக்கு முடியலன்னு சொன்னாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம பதறி போய் வந்தேன். நீ என்னம்மா கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிற? அம்புட்டு அக்கறை இருந்தா பொண்டாட்டியை அடிச்சு அனுப்பியிருக்க கூடாதுன்னு சொல்லுங்க. ஆமையா, 1000 இருந்தாலும் அவ உன் பொண்டாட்டி கேரி, அவளை நீ அடிச்சிருக்க கூடாது. வசதியாக்கா பாத்தியா? அந்த கிழவிதான் சண்டைக்கு காரணமே. இப்ப மருமகாரி மன்னிப்பு கட்டதும் அப்படியே குண்டக்க மண்டக்க பேசுது பாத்தியா? இட்டி, மாமியார்னா இப்படி இருக்கணும் முடியே. ஏம்மா, நீயும் சேர்ந்துக்கிட்டியா? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான். ஆனா இப்போ உன் மருமக கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் என் மேல தப்பு இருக்கிற மாதிரி பேசுறீங்கல்ல. நான் என்னம்மா செஞ்சேன்? நான் பாட்டுக்கு சவனேன்னு வேலைக்கு போயிட்டு தானே வந்தவன நீ ஒரு பக்கம் அவ ஒரு பக்கம் ஏதோ சொல்லி கோவத்தை உண்டாக்கி அவளை நீ அடிக்க வச்சுட்டு இப்போ நீ அடிச்சது தப்புன்னு வேற சொல்றியா?
அடிச்சது தப்பு இல்லைம்மா. நீ சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு உனக்கு நான் சப்போர்ட் பண்ண மாதிரி அதுதான் என் பெரிய தப்பு. சரிம்மா, இப்போ எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டாங்க. நான் வந்து இடையில யாரோட சந்தோஷத்திலும் கெடுக்க விரும்பல. யாரும் யாருக்கிட்டையும் என்னால் பேசாமல் இருக்க வேணாம். அவங்க அவங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசலாம், வரலாம், போகலாம். நான் எதுக்கும் தடையாக இருக்க மாட்டேன். அதுதான் நான் அப்பவும் சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன். ஏம்மா, லட்சுமியும் கண்ணுக்குட்டியும் நல்லா இருக்குதோ இல்லை? இருக்குதுயா இருக்குதுவா, நல்லா இருக்குது ரெண்டும். சரி பண்ணு, அப்போ நான் போய் வேலையை பார்க்குறேன். அவங்களுக்கா எப்போ என்கிட்ட பேசணும்னு தோணுதோ அப்போ வந்து பேசட்டுமா. செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டாச்சு, மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறது அவங்களோட பிடிவாதம்னா அதுக்கு நான் என்ன செய்யறது? தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கறது மனுஷ குணம், அதை மன்னிக்கிறது கடவுள் குணம் இல்லையா? இருக்கட்டும். இம்புட்டுனால என் பொண்டாட்டி தான் எனக்கு சாமின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவள் அப்படி நினைக்கல போல இருக்கு. என் மைனி பாத்தியா என் கண்ணா எம்புட்டு அழகா டயலாக் பேசுறாரு. என்ன உனக்கு அப்படி கோவம்? இக்கா பாவம் காவரே, பேசுக்கா. நானெல்லாம் யாருக்கிட்ட பேச மாட்டேனே. மைனி இப்ப நீ பேச போறியா இல்லையா? இந்த தங்கமையில நம்ம எல்லாரும் இருக்கோம்ல, அதனாலதான் 2 பேரும் இவ்வளவு சீனை காட்டிட்டு நிக்கிறாங்க. நம்ம முதல்ல இடத்த காலி பண்ணல, வா தானே பேசிக்குவாங்க. அட ஆமா, சரிங்க சொன்னேன். வா 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 போலாம். அத்தை கிளம்பி கிளம்பு கிளம்பு. நான் எதுக்கடி கிளம்பணும்? நானெல்லாம் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். உங்க ஆத்தா வாயால சொன்னாலும் போகாது. வா, நாம போகையில தர தரன்னு புடிச்சு இழுத்துக்கிட்டு போவோம். இந்த பாரு மைனி, நான் உனக்கு சொல்லணும் கிடையாது. வீடுனா 1000 சண்டை இருக்கத்தான் செய்யும். அதுக்காக எல்லாத்துக்கும் கோவப்பட்டு இருக்கலாமா? இப்பதான் உனக்கு யாரோட தொந்தரவும் இல்லல்ல, அப்புறம் ஏன் மைனி அண்ணன் கிட்ட தேவையில்லாத சண்டைக்கு போற? நீயும் அண்ணனும் பேசாம சந்தோஷமா இருக்கணும் மைனி. அதுக்குதான் நான் எட்ட வந்திருக்கேன். சரியா? அப்ப நாங்க கிளம்புறோம். சாயங்காலத்துக்கு சீம்பால் பட்ட கொடுத்து விடு எங்களுக்கு. ஏய் ஏன் நில்லுங்கடி, நானும் வரேன். ஐயோ, என்ன இவ்வளவு தனியா விட்டுட்டு போயிட்டாலவே. நாம வேற இந்த மனுஷங்கிட்ட ஏடக்கூடமா பேசி வச்சிருக்கோம். மறுபடியும் கோவத்துல ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்மளால தாங்க முடியாதுடா. ஏப்பா ராசாத்தி, பேசக்கூடாதுடி, பேசவே கூடாது. ஏய் பொண்டாட்டி, மாமனை பார்க்க மாட்டியடி? மாமா தான் மன்னிப்பு கேட்டுட்டோம்ல, இனி என்னதான் நான் செய்யணும்? நான் பண்ணது தப்பு தாமடி. எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. ஏடி, அம்மா விட பொண்டாட்டி தாண்டி முக்கியம். நீ எப்பவும் நீ நான் கையை நீட்டி அடிக்க மாட்டேன்டி. அவன் உன் காலில் விழட்டுமா? ஐயா என்ன மாமா நீங்க இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் பொண்டாட்டி காலில் விட போறீங்க? போங்க மாமா. உங்க மேல கோவம்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா கோவமா இருக்கிற மாதிரி நடிச்சு காட்டினேன். என்னது, கோவமா இருக்க மாதிரி நடிச்சியா பைத்தியக்காரி? ஆனா இருந்தாலும் கோவமா தான் இருக்க மாமா. பாத்தியா, சண்டை வரை 2 பேரும் ஒடிச்சதுறாங்க. மாமா, இனி நான் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்க மாட்டேன், நீ மன்னிச்சிடுங்க. இனி நானும் நீ கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன்டி. அட போதும் போதும், அடுத்த வார்த்தையை பேசுங்க. அடி பாவிகளா, நீங்க இன்னும் போகலையாடி? எந்தடி நீங்க மறுபடியும் சண்டை போட்டு இங்கே அடிச்சுக்கீங்களேன்னு பயந்துகிட்டு வந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. இது போகடி போகடி. பாத்தியா அக்காவுக்கு எம்பிட்டு வெக்கத்தே. மாமா நடத்துங்க நடத்துங்க. ஏன் வசந்தி, அறிவு இருக்கா உனக்கு? அவருக்கு நமக்கு தான் சண்டையாச்சே, அவர்கிட்ட போய் பேசுற. எதையும் கோபத்துல அடுத்து ஒன்னே அடிச்சிட போறாடி. என்ன விட என் அண்ணனை பத்தி இப்படி பேசுறீங்க? என் அண்ணன் ஒன்றும் அப்படிலாம் கிடையாது மாமா. இவளுங்க 3 பேரும் மட்டும் இன்னைக்கு இல்ல, நம்ம லட்சுமி நம்மளை விட்டு போயிருந்திருப்பா மாமா. என்னதான் தப்பா இருந்தாலும் கோவமெல்லாம் எதுக்கு? இப்பதானே நீங்க சொன்னீங்க, மன்னிப்பு கேட்கறது தப்பு பண்றது மனுஷ குணம், அதை மன்னிக்கிறது கடவுள் குணம்னு. ஏமாமா, இவளுங்களையும் மன்னிக்க கூடாதா? மறுபடியும் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாமாமா. என் பொண்டாட்டி சொல்லிட்டால, அதுக்கப்புறம் என்ன மறு பேச்சு இருக்கு? அண்ணனுக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லையா? ஏக்கா, எல்லாம் நம்ம லட்சுமிக்கு குழந்தை பிறந்திருக்குல, அந்த நேரம் தான்க்கா. வீட்டுல மாடு கண்ணு போட்டா நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க பாரு, அதுதான். இன்னைக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். இன்னும் எதுக்கடி இப்படி வரைஞ்சு நின்றுகிட்டு பேசுறீங்க? இங்க வாங்கடி. இல்லைங்க மைனி, வேணாம். நான் நம்ம பல்லவியும் ஜீவாவையும் நல்லபடியா வாழ வச்சுட்டுதான் அண்ணன்கிட்ட பேசுவேன். அது வரைக்கும் பேச மாட்டேன். எங்க மறுபடியும் அண்ணன்கிட்ட பேசினா எங்களுக்கு எல்லாம் ஏதோ சண்டை வருமானு ரொம்ப பயமா இருக்கு. இனிமேட்டுக்கு நான் இப்படியே இருந்துக்கிறேன். அவ்வளவா நான் அண்ணன்கிட்ட பேச மாட்டேன். தள்ளி இருக்கிறதே நல்லதுதான் மைனி. என்னடி தங்கம், ஏண்டி? ஆமா மைனி, என்னைய மன்னிச்சிருங்க. நான் நடந்ததெல்லாம் மறந்துட்டேன். அண்ணன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. இருந்தாலும் இந்த ஊருக்காரங்க என்னை என்னென்னலாம் சொன்னாங்க தெரியுமா? பாக்குறவெல்லாம் என்னைய பார்த்து இந்தா இவங்க அண்ணங்காரன் தாங்கடித்தனமா இவளை வளர்த்து விட்டதாலதான் இப்படி ஊரை சுத்தி ஏமாத்திக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் பேசிக்கிட்டு நின்னா. அதனாலதான் அவங்க அண்ணனை இப்ப ஒதுக்கி வச்சுட்டாரு. அப்படி இப்படின்னு பேசினாலும் அப்படி பேசினவரு முன்னாடி கரிய பூசணும்ல. நானு மறுபடியும் என் அண்ணன் கூட சேர்ந்துட்டேன்னா நான் என் மாமியார் வீட்டுக்கு போக மாட்டேன் மைனி. அதனாலதான் சொல்றேன், இப்ப நாங்க எப்படி இருக்கோமோ அப்படியே இருந்துக்கிறோம். அதுக்காண்டி என் அண்ணனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு இல்ல. உசிரே போனாலும் சரி, என் அண்ணன் தான் எனக்கு எல்லாமே. அதை யாராலையும் மாத்த முடியாது. என்ன, எல்லா பிரச்சனையும் சரியாகிற வரைக்கும் கொஞ்சம் தள்ளி இருக்கலாம்னு பாக்குறேன். தங்கமேலு, நான் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டேன்டி. ஆனா நீ இம்புட்டு புத்திசாலியா இருப்போன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. வயசுல பெரியவங்க கூட இவ்வளவு அனுபவமா பேச மாட்டாங்கடி. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதா தான் நடக்கும். ஏன் அப்ப இம்புட்டுனாலும் தங்கமயிலுக்கு என்ன கெட்ட மனசா இருந்தது? அவ எப்பவுமே நல்ல மனசுக்காரிதே. ஆமாக்கா, நாங்களும் தான் சேர்ந்து சொல்றோம். நாங்க இனி எதுவும் வேணும்னா இந்த வாசல்ல நின்று கேட்டுக்கிறோம், வந்துக்கிறோம், போய்க்கிறோம். ஆனா வீடு வரைக்கும் வரமாட்டோம். என்னடி நீங்க, இதுக்கு மேல நான் என்னத்தை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறது? எல்லாம் கூடி வர நேரத்துல இப்படி பண்றீங்களே. இல்ல மைனி, எல்லாம் கூடி வந்துருச்சு. எல்லாமே இனி நமக்கு நல்லதா தான் நடக்கும். நீங்க ஒன்னதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க 2 பேரும் முதல்ல சந்தோஷமா இருக்கணும். என்னைக்கு இருந்தாலும் நானும் என் அண்ணனும் பேசாம இருக்க போறதில்ல. அதுக்கு முன்னாடி எனக்கும் கொஞ்சம் கடமை இருக்கு, அதையெல்லாம் நான் செஞ்சு முடிக்கணும் மைனி. நாங்க கிளம்புறோம் மைனி. லட்சுமியை பாத்துக்கோங்க.
வருந்தாம சீம்பால கொடுத்து விடியாக்கா. என்ன மாமா ஏன் இப்படி கண்டு கலக்குறீங்க? அவ பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போனானா? அதுக்கு இல்லம்மா, அவ பேச மாட்டேன் சொன்னது, அவ சொன்ன காரணம் எல்லாம் சரிதான். நான் இம்புட்டு நாளா என் தங்கச்சிய அவ சும்மா ஏதோ விளையாட்டுத்தனமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கா, தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவளுக்குள்ள இம்புட்டு கஷ்டம் இருக்கும், அண்ணன் மேல இம்புட்டு பாசம் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இன்னைக்கு சொல்றேம்மா, இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தங்கமயில் தான் எனக்கு தங்கச்சியே பிறக்கணும். அவளுக்கு நான் அண்ணனா பிறக்க நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். அவளோட தங்கமான மனசுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. சரி வாங்க மாமா, அதெல்லாம் எதுவும் நடக்காது, எல்லாம் நல்லதாக தான் நடக்கும். நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்து நம்ம குடும்பத்துக்கு நல்ல காலம் வந்துருச்சுன்னு லட்சுமிக்கு குழந்தை பிறந்து கடவுள் நல்ல சகத்தத்தை காமிச்சிட்டாரு பாருங்க. ஆமாம்மா ரசதி, நீ சொல்றது சரிதான். இனி நமக்கு எல்லாம் நல்லதாக தான் நடக்கும். மாமா அப்படியே பல்லவியும் போய் பார்த்து அவங்களையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்துடலாமா? சரிதா சரிதா, நீ சொல்லி என்னைக்கு நான் வேணான்னு இருக்கேன். ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் ராசுக்குட்டி ராசாத்தி. நம்மளுடைய ராசாத்தி கதைக்கு நிறைய நேயர்கள் இருக்காங்க, ரொம்ப விரும்பி பார்க்குறவங்க கொஞ்சம் நிறைய பேரே இருக்காங்க. ஆனால் இப்போ தொடர்ந்து சரியாக வீடியோ போடாததால் நிறைய பேர் நம்ம கதையை பார்க்கறதில்ல. அதுக்கு முதல்ல எங்களை மன்னிச்சிடணும், ஏன்னா தப்பு எங்கள் மேலே தான். ஏன்னா வீடியோ சரியாக தினமும் தொடர்ந்து சரியான நேரத்தில் போடுறதில்ல. இனி நம்ம ராசுக்குட்டி ராசாத்தி கதை கரெக்டாக காலையில் 10 மணிக்கு அப்படி இல்லைன்னா 10:30 வந்துடும். தங்கமயில நல்லவளாக மாறினதுக்கு நிறைய பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவள் மாறினது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லியிருக்கீங்க. இனி அடுத்தடுத்து நிறைய கதைக்களங்கள் இருக்குது. ஒரு குடும்பம் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக தான் நம்ம கதை வரப்போகுது. இனி சண்டையெல்லாம் அவ்வளோவா இருக்காது, அதனால தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவை பாருங்க. மறக்காம நம்ம வீடியோ பிடிச்சிருந்தோன்னா கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் அடுத்தடுத்து எங்களுக்கு வீடியோ நல்லபடியாக போட கொஞ்சம் உதவியாக இருக்கும். நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுபோல் மதியம் போடுற கனிமொழி வீடியோ 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே வந்துடும். அதுக்கும் நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, காலையில் வீடியோ பார்க்குறவங்க மதிய வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க, மதிய வீடியோ பார்க்குறவங்க காலையில் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாத இந்த ராசாத்தி வீடியோ எத்தனை எபிசோடு போயிருக்குன்னு தெரியல. அக்டோபர் ஒரு 10ஆம் தேதியிலேருந்து இந்த வீடியோ நம்ம போட்டுட்டு இருக்கோம். இப்போ ஒரு 2 மாதமாக தினமும் தொடர்ந்து போடுறோம். முன்னாடியெல்லாம் 2 எபிசோடு போட்டோம், இப்போ தான் ஒரு எபிசோடு போடுறோம். அதனால் இந்த லட்சுமிக்கும் குழந்தை பிறந்திருக்கா, இது ஒரு நல்ல ஆரம்பமாக எடுத்துக்கிட்டு இன்னிலேருந்து வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு வரும். அப்படி வந்தால் தான் நமக்கும் பார்க்குறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும். அதனால் நம்ம கதைக்கு ராசாத்தின்னு பேர் வைக்கலாமா இல்லை தங்கமயிலுன்னு பேர் வைக்கலாமான்னு சொல்லுங்கள். நீங்கள் எந்த பேர் சொல்கிறீங்களோ அதுதான் வைப்போம். அப்படி இல்லைன்னா நான் ஒரு பேர் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கதைக்கு பாசமலர் அப்படின்னு ஒரு பேர் வைக்கலாமன்ட்டு. இது 3ல் எது நல்லா இருக்கோ அதை சொல்லுங்கள், அந்த பேரையே வச்சிடலாம். தொடர்ந்து வீடியோவுக்கும் உங்களோட ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.